தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று உலக ஹிரோஷிமா தினம், வேர்ல்டு ஹிரோஷிமா டே. நேயர்களே, இந்த தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தினுடைய ஒரு பின்னணி என்ன என்று கேட்டால், 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாள் 6ஆம் நாள் மனிதகுல வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சோக தினமாக அமைந்தது. ஜப்பான் நாட்டினுடைய ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசி தாக்கிய நாள் இது. அந்த தினம்தான் ஹிரோஷிமா தினமாக உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஹிரோஷிமா என்றாலே இன்னொரு நகரம் நினைவுக்கு வரும், நாகசாகி. அந்த ஹிரோஷிமா, நாகசாகி என்ற பெயர்களை கேட்கும் போதெல்லாம் அணு ஆயுத பேரழிவுதான் நினைவுக்கு வரும். 2ஆம் உலகப் போரின் போது 1945 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா நகரின் மீதும் 9ஆம் தேதி நாகசாகி மீதும் அணுகுண்டுகள் வீசப்பட்டு மக்கள் நெருக்கம் மிகுந்த இருபெரும் நகரங்களும் இருந்த இடம் தெரியாமல் நொடிப்பொழுதில் அழிந்து சாம்பலாகி நாசமாயின. அந்த தினம் காலை 8:15க்கு ஹிரோஷிமா நகரின் மையப்பகுதியை நோக்கி உலகின் முதல் அணுகுண்டு வீசப்பட்டது. குண்டு வீசப்பட்ட மறு கணம் அந்நகரின் மீது 1 கோடி சூரியன்கள் தோன்றி மறைந்தது போன்ற தோற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1 கோடி சூரியன்கள். அதனை அடுத்து பல மணி நேரத்திற்கு ஹிரோஷிமாவில் நடந்தது என்ன என்பதே ஜப்பானுக்கு தெரியவில்லை. பேரழிவு நிகழ்ந்திருப்பதை மட்டும் அறிந்து கொள்ள முடிந்தது. குண்டு வீசப்பட்ட 16 மணி நேரம் கழித்துதான் அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் ஜப்பான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தியதாக அறிவித்தார். இதன் பிறகுதான் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டுள்ளது என்ற செய்தி ஜப்பான் உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது. அதே ஆண்டு 3 நாட்களுக்கு பிறகு 9ஆம் தேதி நாகசாகி மீதும் அணு ஆயுத தாக்குதலை நடத்தியது அமெரிக்கா. ஃபேட் மேன் என்ற அணுகுண்டு அந்த நாட்டு நேரப்படி 11 மணிக்கு வீசப்பட்டது. வீசப்பட்ட 43 வினாடிகளுக்கு பிறகு வெடித்து நகரை தரைமட்டமாக்கியது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலால் 2 நகரங்களும் முற்றிலுமாக அழிந்து சுடுகாடுகளாக காட்சியளித்தன. விமான தாக்குதல்களை எதிர்கொள்ள இந்த 2 நகரங்களும் ஆயத்தமாக இருந்த போதும் அணுகுண்டினுடைய பேராற்றல் அனைத்தையும் பயனற்றதாக்கிவிட்டது. விமான தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க காப்பகங்களில் தஞ்சம் புகுந்தவர்கள் கூட அங்கு புகுந்த வெப்ப காற்றால் தாங்க முடியாமல் வெந்து செத்தார்கள். அமெரிக்காவின் தாக்குதலின் பின்னணியில் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அணு ஆயுதத்தால் எவ்வளவு அழிவு ஏற்படும் என்பதை அதை உருவாக்கிய விஞ்ஞானிகளுக்கே புதிராக இருந்ததால் அதை பரிசோதிக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. போரினால் ஏற்கனவே ஜப்பான் அழிந்திருந்தது, அந்த நாடே முடங்கி போயிருந்தது. அதை அழிக்க அணுகுண்டே தேவைப்படவில்லை என இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார் மறைந்த பிரிட்டன் பிரதமர் சர்ச்சில். ஹிரோஷிமா நாகசாகி சம்பவம் அணு ஆயுதத்தினுடைய பயங்கரத்தை உலகம் உணர்ந்து கொள்ளும் விதமாக அமைந்தது. ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் நிகழ்ந்த பேரழிவு சம்பவம் என்பது இந்த அணு ஆயுதத்தினுடைய பயங்கரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான ஒரு உலக சம்பவம். உலக நாடுகளினுடைய அனுதாபத்தை ஜப்பானுக்கு தேடித்தந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. யுத்தத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது அதுதான் முதல் முறை. இன்று வரை அதுவே கடைசி முறையாகவும் இருக்கிறது. என்றாலும் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் தயார் நிலையில் இருப்பதால் உலகம் முழுவதும் அணு ஆயுதத்தினுடைய அச்சம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி ஐன்ஸ்டீனிடம் ஒரு நண்பர் கேட்டார், 3வது உலகப் போரில் என்ன ஆயுதம் பயன்படுத்தப்படும் என்று. அதற்கு அவர் சொல்கிறார், 3வது உலகப் போரினை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால்
4வது உலகப் போரில் கல்லும் வில்லும் பயன்படுத்தப்படும் என்று பதிலளித்தார். இதனுடைய பொருள் என்ன என்றால், 3வது உலகப் போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் உலகம் சுடுகாடாகி போய்விடும். அதன் பிறகு புதிய மனிதர்கள் உருவாக வேண்டும். அந்த காலத்தில் கல்லும் வில்லும் தானே கருவிகளாக இருக்கும். எனவே அணு ஆயுதங்களால் உலக அழிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை குறிப்பால் உணர்த்துவதற்காகத்தான் அணு விஞ்ஞானி இந்த மாதிரி ஒரு உலகை எச்சரித்திருக்கிறார் என்பதாக கொள்ள வேண்டும். இந்த அழிவை கண்ணுற்ற மகாத்மா காந்தியடிகள் கூறியது, அணுகுண்டு விளைவித்த மாபெரும் சோகம் நமக்கு கூறும் நீதி, அணுகுண்டை எதிர் அணுகுண்டு மூலம் அழிக்க முடியாது, அதாவது வன்முறையை எதிர் வன்முறையை கொண்டு வீழ்த்த முடியாது என்பதை போல அகிம்சையின் மூலம்தான் வன்முறையிலிருந்து உலகம் மீண்டு வர வேண்டும். அன்பால் மட்டுமே வெறுப்பை வெல்ல முடியும் என்று கூறியிருக்கிறார் மகாத்மா காந்தியடிகள். எந்த நேரத்திலும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தான சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமைதியை விரும்பும் மக்கள் உலகம் முழுக்க இந்த தினத்தில் அணு ஆயுத பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.